ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நான் வந்து தன்னம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, தன்னம்பிக்கை யூகன் டெஸ்ட்டுக்கு நான் வந்து நிறைய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாச்சு. நானும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் வந்து எந்த டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தாலும் சரி, இப்போயே தெளிவாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. நமக்கு வந்து டேஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? நீங்கள் தமிழ் படிக்கிறதா இருக்கட்டும், வேறு எந்த புக்கில் படிக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீங்கள் வந்து இப்போவே டைம் இருக்கிறதுக்கு அத்தனை இதையும் இப்போ ஒரே டைமில் படித்து வச்சுருங்க. நான் வந்து கடைசியில் படிக்கிறேன், அப்போ படிக்கிறேன், இப்போ படிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா உங்களை வந்து பார்ப்பேன் எந்த டைம்லையும் படிக்க முடியாமல் போயிடும். புரியுதா? அது நீங்கள் புக்காக இருக்கட்டும், ஜிகே படிக்கிறதா இருக்கட்டும், வேறு மேக்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும், வேறு எது நீங்கள் ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதா இருக்கட்டும், எல்லாமே இப்போவே தெளிவாக போட்டு படிச்சு வைங்க. இப்போ படித்தா மட்டும்தான் முடியும். நான் வந்து கடைசி டைமில் கடைசி ஒரு மாதத்தில் படிச்சுக்கிறேன், கடைசி 2 வாரம் இருக்கிறப்ப படிச்சுக்கிறேன், அப்புறம் 3 மாதம் இருக்கும்போது படிச்சுக்கிறேன்னு நினைக்கக்கூடாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து அது இது நீங்கள் போட்டு என்னென்ன இருக்கோ அத்தனையும் போட்டு நீங்கள் தெளிவாக படிக்கணும். புரியுதா? அப்போ இது வந்து என்னோட டே டு டே ஸ்டடிவாக வந்து நான் இதெல்லாம் தான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து இப்போ வந்து நான் படிக்கிற மாதிரி தெளிவாக வந்து இப்போ நான் படிக்கிற மாதிரி படிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்படி ஸ்டடி மெத்தட் இருக்கோ அந்த ஸ்டடி மெத்தடில் படிங்க. நீங்கள் வந்து எந்த டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணாலும் சரி, அந்த டெஸ்ட் பேட்ச் தெளிவாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் தெளிவாக ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு வந்து தமிழ் கொடுக்குறாங்கன்னா தமிழ் மட்டும் தெளிவாக படிச்சுட்டு போகணும். மேக்ஸ்னால் மேக்ஸ் கரெக்டாக பார்க்கணும், ஜிகேனா ஜிகே கரெக்டாக பார்க்கணும். இதில் அரை குறையாக படிச்சிங்கன்னா ஒன்றும் முடியாது. அதே மாதிரி மேக்ஸ் கொடுத்தாலும் சரி, மேக்ஸுக்கும் நீங்கள் தெளிவாக வந்து ஏதோ ஒன்று பண்ணால் மட்டும்தான் முடியும். நீங்கள் வந்து வேறு எதுவும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் முடியாது. இப்போ எப்படியா கன்சிஸ்டன்சி எப்படி படிக்கிறது அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் வைங்க. புரியுதா? அந்த டார்கெட் வச்சு நீங்கள் அந்த டார்கெட்டை இன்றைக்கி வந்து நான் சின்சியராக படிக்கிறேன்னா அந்த டார்கெட்டை இன்றைக்கி முடிக்கணும். நான் இன்றைக்கி முடித்தா மட்டும் தான் நீங்கள் அதை முடிக்கணும். அதை முடித்தா அந்த டேயை கிராஸ் பண்ணணும். ஒரு வேளை சின்சியராக நீங்கள் இன்றைக்கி படிக்கலைன்னா நாளைக்கு இன்றைக்கி வச்சதை நாளைக்கு முடிக்கிறது முட்டாள்தனமான விஷயம். ஓகேவா? இன்றைக்கி முடிக்கிறது இன்றைக்கே முடிக்கணும். ஒரு வேளை இன்றைக்கி டைம் இருந்ததுன்னா நாளைக்கு முடிக்கணும். இன்றைக்கே முடிச்சிட்டிங்கன்னா அது ஒரு புத்திசாலின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களால் வந்து நாளைக்கு முடிக்கணும், இன்றைக்கே முடிங்க. இன்றைக்கி முடிக்க வேண்டியது இன்றைக்கே முடிக்க ட்ரை பண்ணுங்கள். புரியுதா? 4 மணிக்கு எந்திரிங்க. 4 மணிக்கு எந்திரிச்சு என்ன படிக்கணும் முன்கூட்டி ஒரு நாளுக்கு முன்னாடியே பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணிவிட்டு படிங்க. புரியுதா? 4 to 8 இதை படிப்பேன்னா இதை மட்டும் தமிழ் படிக்கணும், தமிழ் தான் படிக்கணும். 10 to 2 மணிக்கு ஜிகே பார்ப்போம்னா ஜிகே தான் பார்க்கணும். அப்புறம் 3 to 5 மேக்ஸ் பார்ப்போம்னா மேக்ஸ் தான் பார்க்கணும். புரியுதா? 6 to 10 ஜிகே தமிழ் மேக்ஸ் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணணும். புரியுதா? இதை வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா மொத்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணிங்கன்னா மொத்த நாள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். புரியுதா? இந்த ஒரு நாள் ட்ரை பண்ணி ஒரு நாள் உட்காந்து மொத்தத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணால் தான் நம்மளால் முடியும். புரியுதா? ட்ரை பண்ணாமல் இருந்துட்டு நான் அதை பண்ண இது இருந்தால் தான் அதை படிப்பேன், அது இருந்தால் படிப்பேன், இந்த மாதிரி மெட்டீரியல் இருந்தால் நல்லா இருக்குமே, அந்த மெட்டீரியல் இருந்தால் நல்லா இருக்குமே, அது இருந்தால் நல்லா இருக்குமே நினைக்கக்கூடாது. உங்களுக்கு எது நல்லாயிருக்கோ அதை தான் நீங்கள் எடுத்து படிக்கணும். அதை விட்டுட்டு வந்து எனக்கு சந்தோஷ்மணி புக்கு வேணும், புத்தா புக்கு வேணும், சுரேஷ் இருந்தால் தான் படிப்பேன், எனக்கு வந்து ஒரு நல்ல மெட்டீரியல் இருந்தால் தான் படிப்பேன்னு சொல்லக்கூடாது. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தெளிவாக படிங்க. நமக்கு அதுவே போதுமானது. உங்கள் டைமை மட்டும் என்றைக்கும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ வந்து நீங்கள் 1 மணி நேரம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு 1000 பேர் 2000 பேர் முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. அதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இப்போவே படிக்க ஆரம்பிங்க. புரியுதா? என்னடா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் வந்து நினைக்கலாம், என்ன நினைப்பீங்க அப்படின்ட்டா, ஏன்னா இப்போ எல்லோரும் படிக்கிறாங்க நம்மளும் படிக்கணுமான்னு நினைக்கக்கூடாது. எல்லோரும் படிக்கிறக்காக நீங்கள் படிக்கக்கூடாது. நீங்கள் படிக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும்? நீங்கள் படிக்கணும். புரியுதா? அதுக்காக வந்து ஒரு மணி நேரம் உட்காந்து படித்து பாருங்கள். புரியுதா? 1 மணி நேரம் உட்காந்து படித்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எடுத்துரும். அதுக்கப்புறம் அது போக நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். புரியுதா? அதை விட்டுட்டு வந்து நான் எனக்கு அது வேணும் இது வேணும்னு இருக்காதீங்க. நீங்கள் உட்காந்தா மட்டும்தான் முடியும். புரியுதா? படித்தா மட்டும்தான் வேலை வாங்க முடியும்னு நமக்கு தெரிகிறப்போ நம்ம என்ன பண்ணணும்? படித்தா மட்டும்தான் முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் போய் வீடியோஸ் பார்க்குறது, அப்புறம் படம் யூஸ் பண்ணால் அங்கே போகிறது, ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறது, மொபைல் யூஸ் பண்ணுறது அப்படி இப்படின்னு இருந்தாலும் வேலை வாங்க முடியாது. ஓகேவா? உங்களுக்கு உண்டான நிறைய டைம் கொடுத்துருக்கு. அந்த டைமை மட்டும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. நமக்கு அது போதும். அதை விட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் போகிறது எதுவும் பண்ணாதீங்க. தேவையில்லாத பேச்சுக்கள் எதுவுமே வேணாம். புரியுதா? நீங்கள் உங்கள் வேலை உங்கள் கடமை மட்டும் தெளிவாக செய்யுங்க. அது வந்து உங்களை வந்து வேலைக்கு கூட்டிகிட்டு போயிடும். புரியுதா? கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம். ஓகேவா? 4 to 8 இதை படிப்புனா அதை மட்டும்தான் படிக்கணும். எங்கேயும் எதுவும் பண்ணவும் கூடாது, மொபைல் எடுக்கக்கூடாது. உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ணணும்னா அதுக்கும் உங்கள் டைம் வச்சுக்கோங்க. ஜிகே அப்படின்னா ஜிகே மட்டும்தான் படிக்கணும். அதையும் தெளிவாக படிக்கணும். ஒரு நாளைக்கு 2-3 டாபிக் கம்பல்சரி கவர் பண்ணி தான் ஆகணும். இல்லையா? இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? நீங்கள் வந்து இன்றைக்கே படிக்க ஆரம்பிங்க. புரியுதா? ஏன்னா நமக்கு முன்னாடி நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. அதை மனசில் வச்சுக்கோங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு இன்றைக்கே படிக்க ஆரம்பிங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.